வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அட ஸ்பேனரு என்னது இது? கசாப்பு கடைக்காரன் இவகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான், இல்ல இந்த ஸ்பேனர் தான் அவங்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்தியா? அப்படியே கொத்து கறி போட்டுருவேன் பாத்துக்கோ. ஐயோ, இந்த ஆளுதான் ஸ்பேனரை மிரட்டுறான், அதுவும் கையில இவ்வளவு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு. இது கறி வெட்டுற கத்தி தானே? ஐயோ பாவம் ஸ்பேனரு, ஏதோ நம்ம கொஞ்சம் ஏமாந்த ஆளா இருக்க போய் காதை பிடிச்சி திருகுனது. இந்த ஆளு இவ்வளவு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினா என்ன பண்ணும்? ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணுவோமா? என்னடி பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே பேசாம முறைச்சுக்கிட்டு இருக்க? என்ன கலட்டி விட்டுட்டு வேற ஆளை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களோ உங்க வீட்டுல? பதில் பேசுடி, அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிற. வாடி போடின்னு மரியாதை கட்டுறோம். நான் அப்படித்தான் பேசுவேன். சரி, பேசி முடிச்சிட்டியா? வழிய விடு, எனக்கு நேரம் ஆகுது. வழிய விடவா? எனக்கு பதில் சொல்லிட்டு போடி. என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் இப்படி ரோட்ல போகும்போது வழிய மறிச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா வழிய விட்டுரு, அப்புறம் உனக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும் சொல்லிட்டேன். என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற உன்னைய? ஐயோ, கண்ணு எரியுதே. முடிஞ்சா கண்ணை திறந்து பாரு, என் கையில என்ன இருக்குன்னு கண்ணை திறந்து பாரு. மலரு மலரு, காலத்துல இருந்து கத்தி எடு. என்னடா உன் கத்தி தானே, இப்படி பயப்படுற? ஓ, நீ வெட்டினா மட்டும்தான் இந்த கத்தி வெட்டும் நினைச்சுக்கிட்டு தான் என்ன பயமுறுத்த வந்தியோ? நான் வெட்டினாலும் வெட்டும். உனக்காவது நல்லா வெட்ட தெரியும், பார்த்து பதமா வெட்டுவ. ஆனா எனக்கு முன்ன பின்ன வெட்டி பழக்கம் இல்ல, ஏடா கூடமா வெட்டிடுவேன், எங்கனையாவது வெட்டிடுவேன். பார்த்து இருந்துக்கோ. ஏதோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசினேன், ஆனா அதே மரியாதையை இப்படி ரோட்ல எல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. வச்சு ஒரு அழுத்து நின்று வை. குத்திட்டா. இதோ பார், அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட நான் எந்த வாக்கும் கொடுக்கல, உனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஆனா நீ தேவையில்லாம யார் பேச்சையா கேட்டுக்கிட்டு என்கிட்ட இப்படி ரோட்ல போகும்போது வழிமறிச்சு வம்பு பண்ணேன்னு வை. இன்னைக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரேயோட விட்டேன், நாளைக்கெல்லாம் இப்படி எல்லாம் விடுவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. என் தாயே, நீ முதல்ல கழுத்துல கத்தி எடுத்துட்டு அப்புறம் பேசு. குத்திக்கிட்டே இருக்க வச்சு. அப்படின்னா வழியை விட்டு நகண்டு நில்லு. நீ முதல்ல கழுத்துல இருந்து கத்தியை எடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுனேன்னு வையேன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒரே குத்த குத்தி இறக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். யாருகிட்ட? பெரிய கத்தி. இந்த ஸ்பேனருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தப்பா நினைச்சிட்டனே ஒரு நிமிஷம். விட்டா இந்த கத்தி நேரம் என் தலையில விழுந்திருக்கும். எம்மா, நம்ம தலையை நம்ம காப்பாத்திக்கிடணும் சாமி. முத்துக்குட்டி, இங்க இருந்து கிளம்பிடுடா. இதுக்கு மேல நீ இங்க நின்னா உன் உசுருக்கு சேஃப் இல்ல. இன்னும் என்னடா என் முன்னாடியே பாத்துக்கிட்டு நிக்கிற? தள்ளி வாங்கிட்டே. உன் முன்னாடியா நின்றுட்டு இருக்கேன். ரைட்டு, கண்ணை திறக்க முடியலையா? சரி, அப்படியே போய் முகத்தை கழுவிட்டு வேலையை பாரு. வந்துட்டான். ஆனா இங்க பாரு மலரு, நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன். மலரு மலரு, நான் உன் மேல உசுரையே வச்சிருக்கேன் மலரு. நீ என்னை விட்டுட்டு அதை எப்படி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிடலாம்? மலரு, ஏதாவது பேசு. மலரு மலரு, ஐ லவ் யூ மலரு. ஏதோ கோவத்துல உன்னைய கொஞ்சம் மிரட்டி பார்க்கணும்னு பார்த்துட்டேன், மத்தபடி ஐ லவ் யூ. கோழி கோழி. அப்போ மலரு இல்லையா? போயிட்டாளா? ஆமா போயிட்டா. நம்மளையே வந்து பாருண்டா. இவதான் நமக்கு சரியான ஆளு, நமக்கு ஏத்த பொண்டாட்டி. நம்ம கறி கடைக்கு கல்லாவுல உட்கார்றதுக்கு தோதான ஆளு. நான் இருக்கேன் மலரு, என்னை விட்டுட்டு நீ வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போறீங்கல்ல மைனி, அம்மா நானும் வர்றேம்மா, என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க, இங்க பக்கத்து வீட்டுக்கு தானே. நிலா கண்ணு சொன்னா கேளு, உன்னை 4 இடத்துக்கு வெளியில 4 பேர் பாக்குற மாதிரி கூட்டிட்டு போனா கண்ணு பட்டுரும். அப்புறம் காலேஜுக்கு மட்டும் எதுக்கு அனுப்புறீங்க? எங்க வீட்டு மகாலட்சுமிக்கு படிப்பறிவு இல்லாம இருக்க கூடாதுல்ல, அதுக்குதான். சரஸ்வதி கடாட்சமும் இருக்கணும்ல உனக்கு, அதுக்கு தாண்டா கண்ணு. மைனி மைனி ப்ளீஸ் மைனி, நானும் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன். இங்க இருந்து வேன்ல போக போறீங்க, அங்க கரெக்டா வீட்டுக்குள்ள போய் இறங்கிடுவோம். அப்புறம் மறுபடியும் வேனு, அப்புறம் இங்க வந்து இறங்கிடுவோம். நீங்க எல்லாம் போறீங்கல்ல, என்னையும் கூட்டிட்டு போங்க. சொன்னாப்ல காப்பையான், சமத்து கண்ணா நீ. இல்ல
சொன்னாப்புல கேட்கணும். மைனியும் அம்மாவும் போயிட்டு வருவோம். நீ வீட்டில் சமத்தா இருக்கணும். அண்ணன் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சரியா? மைனி 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 ப்ளீஸ் மைனி, நானும் வர்றேன். ஏம்மா நீயாவது சொல்லுமா, நானும் வர்றேன். சொன்னாப்புல கேட்கணும். அப்படியெல்லாம் வெளி இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காது. அப்படியெல்லாம் இல்லை. அப்படித்தான். சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் புரியாது. நீ உள்ள போ. ஃபங்க்ஷனுக்கு பெண்ண நான் வேணா ஒரு மைனி துணைக்கு இருக்கேன். அந்த மைனி வேணா போயிட்டு வரட்டும், சரியா? உனக்கு துணைக்கு நான் இருக்கேன் வீட்டில். போங்க. எப்போ பார்த்தாலும் எப்படி எதுவும் செய்யறீங்க. எங்கேயுமே போக விடாம அடைச்சு அடைச்சு வைங்க. அழக்கூடாது அழக்கூடாது. ஒன்றும் அழுவலை, போறேன் நான் உள்ள. எம்கே சார், எப்படி வந்தீங்க? எப்போ வந்தீங்க? இருங்க, நான் கதவை பூட்டிட்டு வரேன். எப்போ வந்தீங்க? எம்கே சார், உங்களை தான். இன்னைக்கு ஏன் காலேஜுக்கு வரல? அது உடம்பு சரியில்லை. சரி, நான் ஃபோன் பண்ண ஏன் அட்டன் பண்ணல? சைலண்ட்ல போட்டிருந்தேன். சைலண்ட்ல போட்டிருந்தா சரி, என்னோட மிஸ்டு கால் பாத்தியா பார்க்கலையா? எத்தனை மிஸ்டு கால் விட்டுருக்கேன் உனக்கு? அது அது பார்த்தேன். பார்த்துட்டும் திரும்ப கூப்பிடல. நான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் வந்திருக்கேன் இப்போ, சோவரேறி குதிச்சு. எதுக்கு பதறினீங்க? உனக்கு என்ன ஆச்சு பாப்பா? நீ ஏன் காலேஜுக்கு வரல? உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்றதுக்கு என்ன? சரி வேண்டாம், நான் தான் கால் பண்ணனே. அட்டன் பண்ணி இப்படி இப்படின்னு சொல்றதுக்கு என்ன? அது சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதனால தான் அட்டன் பண்ணல, திரும்ப கூப்பிடல. உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்ன செய்யுது உனக்கு? வயிறு வலி. அவ்வளவுதானே? இப்ப சொல்றத அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே? சரி, இப்போ சரியா போச்சா? சரியா போகல. சரியா போகலன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? உங்க வீட்டுல சொல்லியிருந்தாதான் உன்னை குண்டு கட்ட தூக்கிட்டு போயிருப்பாங்களே. இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ஒரு நாள்ல சரியா போகும். ஓஹோ, நீங்களே டாக்டர் ஆயிட்டீங்க. இல்ல, எப்பவும் வர்றதுதான். எப்பவும் வர்றதுதானா? அதை இப்படி அசால்ட்டா சொல்ற? சரி வரியா, நான் கூட்டிட்டு போகட்டா? இல்ல நான் போய் டேப்லெட் எதுவும் வாங்கிட்டு வரட்டா? இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும். அதான் உனக்கு டாக்டர்னு நினைப்பு. இல்ல எம்கே சார், எப்பவுமே வர்றதுதான், சரியா போயிடும் ரெஸ்ட் எடுத்தா. எப்பவுமே காலேஜுக்கு வர மாட்டேன் ஒரு நாளைக்கு. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். எப்படிதான்? எப்படின்னா எப்படிதான்? அது 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 பீரியட்ஸ் எனக்கு. ஓ சரி, அப்படின்னா அதை சொல்றதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ வெக்கம்? நீங்க ஆம்பளை பிள்ளை, உங்ககிட்ட எப்படி சொல்றது? ஐய, நீ எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்களாக்கும். எங்க அக்காவுக்குலாம் பீரியட்ஸ் வந்தா எங்க அண்ணன் தான் காலமுக்கி விடும். ஆமா, நான் பக்கத்துல உட்காந்துருந்தா என் மேல காலை தூக்கி போட்டு தான் படுப்பா. அதிசயமா கேட்காத. நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கே, நானும் அக்கா தங்கச்சிங்க கூட தான் பிறந்திருக்கேன்னு. எங்க வீட்ல எல்லாம் நான் ரூமுக்குள்ளேயே இருக்கணும், காலேஜுக்கு போக கூடாது. நாசமா போச்சு. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கெல்லாம்? உங்க வீட்ல அப்படின்னா உங்க அக்கா எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களா? தனியா? தனியெல்லாம் இருக்க மாட்டா, எங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துதான் இருப்பா. என்ன அன்னைக்கு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுப்பா. வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க எங்க அண்ணன், அவங்களே பாத்துக்குவாங்க. இவ முடிஞ்சா ஆபீஸ் வேலை பாப்பா, இல்லன்னா ரெஸ்ட் எடுப்பா. அவ்வளவுதான். மறுநாள் அவ பாட்டுக்கு எஞ்சி வேலையை பார்க்க போயிருவா. உங்க வீடு நல்ல வீடு. ஆமா, நல்ல வீடு தான். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன். எங்க அக்காவுக்கு வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன், அதான் உன்னை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இங்க எங்க பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கே என்னைய கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் கீழே. அதான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பக்கத்து வீட்டுக்கே விட மாட்டாங்க, அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு விடுவாங்க? என்ன பண்றது அப்புறம்? எங்க அக்காவுக்கு கல்யாணம் பேசுறாங்க, பூ வைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. நீ காலேஜுக்கு வந்திருந்தேன்னா அங்க வச்சே உன்னை இன்வைட் பண்ணி இருந்திருப்பேன். நீ வரல, ஃபோனும் அட்டன் பண்ணலையா? சரி, உன்னை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்னைய விட மாட்டாங்க சார். அப்படின்னு சொல்லாம வா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லாம வந்துடலாம். என்னை பத்திரமா கூட்டிட்டு போய் திரும்ப கொண்டாந்து விட்டுருவீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, ஆனா காலேஜ் டைம் இல்லையே, 4 மணிக்கு மேல என்னன்னு போய் சொல்லிட்டு வருவ? ஆமா, கஷ்டம்தான். காலேஜில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வரட்டுமா? ஆனா உமா வீட்டுக்கு வந்துருவாளே, தெரிஞ்சு போகுமே. நான் மட்டும் கொடுத்த அசைன்மெண்ட்டை ஒழுங்கா எழுதல, அதனால என்னைய மட்டும் இருக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடலாமா? நம்புவாங்களா உங்க வீட்டுல? இல்லைன்னா இப்படி பண்ணலாமா? எப்படி?
எங்கள் வீட்லேயும் வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க. அதனால எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க இங்கே வர்றதுக்குள்ளே திரும்ப என்னை கொண்டு வந்து விட்டுருங்க. ஹே, குட் ஐடியா. அப்படி பண்ணலாமா? ஆனால் சீக்கிரமாக என்னை கொண்டு வந்து விட்டுறணும். கொஞ்சம் ரிஸ்க் தான். சரி, ஆனால் கொண்டு வந்து விட்டுறேன். ஆனால் உங்கள் வீட்டில் ஒன்று ரூமுக்குள்ளே தேட மாட்டாங்களா? நான் தூங்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்து படுக்கிற மாதிரி படுத்துறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையில? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிட்டேன்னா யாரும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன என்னன்னு சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஆஹா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா நான் வர்றேன். சரி, நீ கண்டிப்பாக வரணும். என்ன, என் அண்ணன், என் அக்கா, எங்கள் ஆத்தா, எங்கள் ஐயா, எங்கள் பெரியம்மா, எங்கள் பாப்பா எல்லாரும் இருப்பாங்க. நீ வா. சரி வரேன். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இரு போதும். அதுக்கப்புறம் நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். சரி. உனக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லைல்ல? ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே. பாப்போமே. அப்போ நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர? வரேன். சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? எப்படி யாருக்கும் தெரியாம வர்றீங்க போறீங்க? கொள்ள பக்க கதவு தான் திறந்துருக்கே. நாளைக்கு வரும்போதும் அந்த மாதிரி திறந்து வச்சுட்டு வா. அதே மாதிரி இந்த ரூம் ஜன்னலையும் ஓபன் பண்ணி வச்சுட்டே வா. கண்ணாடி டோருங்கிறதுனால கொஞ்சம் வசதியா தான் இருக்கு. சரி. உங்க வீட்ல எல்லாம் இப்படி இருக்காதா? எங்க வீட்ல எல்லாம் கம்பி வச்ச ஜன்னல். ஒரு ஈ காக்கா கூட வர முடியாது. எங்க வீட்ல முன்னாடி நாங்க இருந்த வீட்ல அந்த மாதிரி ஜன்னல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் இந்த மாதிரி ஜன்னல் வச்சுதான் மாடர்னா கட்டியிருக்காங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? போறீங்களா? போகணும்ல. எங்க அண்ணனுக்கு வெளி வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்ல எங்க அக்காவுக்கு நான் தான் துணைக்கு இருக்கணும்னு அன்னைக்கே சொன்னேன்ல. போகணும். நீங்க உங்க அக்காவுக்கு நல்ல தம்பி போல. நல்ல தம்பியா? நீ இத எங்க அக்கா கிட்ட வந்து கேட்கணும். என்ன சொல்லுவாங்க? என்னை பத்தி கேட்டா கழுவி கழுவி ஊத்துவா. அப்படியாக்கும். சரி, நீ ஒண்ணு பண்ணு. வெள்ளிக்கிழமை ஒரு செட்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவா பேக்ல எடுத்து வச்சுட்டு வா. காலேஜ்ல இருந்தே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்றேன். ஒருவேளை அப்படி முடியலன்னா நீ இங்க வீட்டுக்கு வந்துரு. இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா நீ போன் மட்டும் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கவேன். அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. ஒன்னு பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி. சரியா? சரி சரி, நான் கண்டிப்பா போன் அட்டன் பண்ணுவேன். சரி சரி, வரட்டா? உங்க அசைன்மெண்ட் இன்னும் நான் எழுதி முடிக்கல. அதான் உனக்கு வயிறு வலிக்குதுங்கிறீங்களா? முடிஞ்சா எழுது. இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 நாள் டைம் கேட்டு நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பயப்படாத, என்ன கவலைப்படாத. போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காத. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போறேன். பைக்ல தான் வந்தேன். பைக்கை தெருமுக்குள்ள நிப்பாட்டி வச்சிருக்கேன் ஒரு கடை வாசல்ல. அப்புறமா நடந்து வந்தேன். அதெல்லாம் விவரம் தான் நீங்க. சரி, வரேன். உடம்ப பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடு. சரி. பார்த்து பார்த்து. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். எனக்கு தான் சர்வீஸ் இருக்கே. நீ உள்ள போ. பாய் பாய். ஐயா, அந்த பிள்ளை எப்போ வரும்? இப்பதான் அத்தா அவங்க ஃபோன் பண்ணாங்க. வந்துட்டு இருக்காங்களாம். பாப்பா, அந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு என்னமாவது ரெடி பண்ணி வச்சிருக்கியா? சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் பொருளுக்கு பஞ்சமா என்ன? முதல்ல அந்த பொண்ணு வரட்டும். பூவெல்லாம் நல்லா நெருக்கமாக தொடுத்து வச்சிருந்ததில்ல, அதை எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துரு. என்ன, முதல்ல அந்த பொண்ணு வரட்டும், பேசட்டும். சரி, வந்துடும். அம்மா, வெள்ளிக்கிழமை பட்டுப்புடவை கட்ட போறியா எப்படி? அதையும் அந்த பொண்ணு வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும். பூ வைக்கிறதா வேண்டாமண்ணே. என்னையா இப்படி சொல்ற அக்கா? அக்கா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசட்டும் அத்தோய். அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கே தெரியும். பார்க்கத்தானடா போறேன். பாருன்னு தான் நானும் சொல்றேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேக்குறேன். வரலாமா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஹாய். வாமா, வா உட்காரு. பாட்டி, வாடா தாயி, வா வந்து உட்காரு. வா. வேலைக்கு போகலையா அன்னைக்கு? எனக்கு காலையில் 7 மணிக்கு ஒரு ஷோ, அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ஷோ. நடுவில் எப்போவாவது கூப்பிடுவாங்க, அடிக்கடி கூப்பிடுவாங்க. யாராவது லீவ் போட்டாலும் கூப்பிடுவாங்க. இப்போ நான் ஃப்ரீ தான். சரி சரி, மற்ற நேரமெல்லாம் கடையில் இருப்பியோ? ஆமாம். என் தம்பி உன்னை பற்றி சொன்னான். நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க. உங்கள் 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். உனக்கு என் தம்பியை பிடிச்சிருக்கா எப்படி? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அது எப்படி திடீர்னு? இல்லை, எனக்காக எதுவும்? உங்களுக்காகன்னா நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிச்சது அப்படி தான். ஆனால் உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எங்கள் ஆச்சி அப்படி கேட்டுக்கிட்டதுனால உங்கள் தம்பியும் யோசிச்சு என்கிட்ட கேட்டார். நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் பிடிச்சிருந்தது.
பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றதை விட பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த காரணமும் கிடைக்கல. மேலும் எங்க வீட்லயும் எனக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியும் நான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் என்னை வந்து பொண்ணு பார்த்து நானும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். அதையே நல்லா தெரிஞ்ச உங்க தம்பியா இருக்கக்கூடாது. மேலும் உங்க தம்பி எனக்கு முன்னாடியே தெரியும். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? ஆமா. இப்போ லவ் மேரேஜை தவிர்த்து நார்மலா ஒரு கல்யாணம் எப்படி நடக்குது? ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஒரு நாள் பேசிக்கிறாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது இல்லையா? அது மாதிரி தான் நாங்களும். மேட்ரிமோனியல்ல பார்த்து கல்யாணம் பண்றவங்களும் அப்படித்தானே. பொண்ணு பையனோட போட்டோ பாக்குறாங்க, பையன் பொண்ணோட போட்டோ பாக்குறாங்க. பிடிச்சு போனதுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் நாங்களும். அதனால நாங்க உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதேதான் நானும் நினைச்சேன். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணமே நடக்காட்டினாலும் உன்னைய நான் பார்த்துருந்தேன்னு வையிப்பில்ல, என் பேரனுக்கு உன்னைய பொண்ணு கேட்டிருந்திருப்பேன் உங்கள் வீட்டில் வந்து. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே உங்களை நல்லா பிடிச்சிருக்கு பாட்டி. அதுலேயும் உங்கள் பேரனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு உறுத்தல் என்னன்னா, எனக்காக நீங்கள் 2 பேரும் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோன்னு தான். அப்படியெல்லாம் இல்லைன்னு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் ஃபோனு தான். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆச்சி. கண்ணு, மலர் எங்கடா இருக்க? நான் இந்த அவர் வீட்டில் இருக்கேன். அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தோம்ல, அங்கே இருக்கியா? ஆமா ஆச்சி, என்ன விஷயம்? இங்கே பாரு, இந்த பொண்ணு ரங்கம் இருக்கான்ல, அதான் அந்த கரைக்கடைக்காரன். ஆமாம், அவருக்கு என்ன? வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ அவனை கழுத்துல கத்திய வச்சு ஒரு குத்துனியாம்ல, கண்ணில் ஏதோ மிளகா அப்படியே தூவி விட்டுட்டு வந்துட்டியாம்ல நேத்து. ஆமா ஆச்சி, நேற்று சாயங்காலம் நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வழியில குறுக்க மறிச்சு அவன் தான் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுனான். நான் சும்மா இருப்பேனா ஆச்சி? நான் எப்பவும் என் பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பேன்ல, அதை எடுத்து அவன் கண்ணில் அடிச்சிட்டு அவன் கையில வச்சிருந்த கத்தியை பிடுங்கி அவன் கழுத்துல நான் வச்சு ஒரு குத்திட்டு வந்துட்டேன். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாசல்ல வந்து நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கான். மலர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நேற்று கொடுத்த கூட காணல போல. சரி, நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க வைங்க ஆச்சி. எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு தான் வர்ற நீ உங்க அண்ணனுக்கு சொல்ற மாதிரி. ஆச்சி, அப்படின்னா அவன் என் கழுத்துல கத்தி வச்சதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க? வீட்டுல தடிமாடுங்க மாதிரி 3 அண்ணனுக்கு உனக்கு இருக்கானுங்கல்ல, அவங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? சரி, நீங்க வைங்க, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். இப்போ இவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல? நீங்க கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. அவன் கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு இருந்துட்டு போயிடுவான். நான் வந்து பேசிக்கிறேன். நான் கிளம்புறேன். சீக்கிரம் வா. வைங்க. மலர், என்னாச்சுமா? அதான் அந்த பொண்ணு ரங்கம் மட்டன் ஸ்டால் வச்சிருக்காருல்ல. ஆமா. நேற்று சாயங்காலம் எனக்கு கால் பண்ணி இருந்தீங்கல்ல வீட்டுக்கு வர சொல்லி. ஆமா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அப்போ குறுக்க வழி மறிச்சு கழுத்துல கத்திய வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்படி வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்கன்னு சொல்லி என் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினாரு. ஐயோ, ஆமா, என்ன வாக்கு கொடுத்தீங்க? ஒரு வாக்கும் கொடுக்கல பாட்டி. என்னை பொண்ணு கேட்டு வந்தாரு. எங்க ஆட்சிக்கு அவரை பிடிக்கல. அதனால சரி பாப்போன்னு சொல்லி அனுப்பிட்டோம். ஆனா எங்க மைனி அவசரப்பட்டு எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம். வந்த இடத்துல எங்க ஆச்சி இப்படி பேசி இப்போ எனக்கும் இவருக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாரு. அதான் நான் எப்பவுமே என் பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பேன். கேஸ் எல்லாம் அது எப்பவுமே வச்சிருக்கணும்ல, அதான் வச்சிருந்தேன். இந்த மாதிரி தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணேன். அவன் என் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினானா, அந்த கத்தியை வாங்கி அவன் கழுத்துல வச்சேன். குத்தல, சும்மா லைட்டா, ரத்தம் கூட அதிகமா வரல. அடியாத்தி, அதுக்காக அவன் கையில வச்சிருந்த கத்தியை வாங்கி அவனே மிரட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் வேற என்ன செய்யணும்? நானு அந்த இடத்துல பயந்து அழுதுகிட்டு யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணுமா? அதோய், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வை, அவன் கத்தியை வாங்கி பொம்பளை பிள்ளை மேல கையை வச்சதுக்கு அவன் கையவே வெட்டி இருந்திருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் மலர் பண்ணது சரிதான். நான் பண்ணது சரின்னு சொல்றீங்க? நான் பண்ணது சரிதான்னு சொன்ன போது